السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. الحمد لله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே நேரான பாதையில் உறுதிப்படுத்துவானாக, உண்மையாளர்களோடு சேர்த்து வைப்பானாக. நம்முடைய சொல்லில், செயலில், கொள்கைகளில் நேர்வழியை பின்பற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு வாய்ப்பளிப்பானாக. நம்முடைய சொல்லில், செயலில், கொள்கைகளில் வழிகேடுகள் நுழைவதை விட்டும், அல்லாஹுவிற்கு பிடிக்காத, அவனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத ஒன்று நுழைவதை விட்டும், அதில் நாம் விழுவதை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. குஃப்ரான கொள்கைகளை விட்டும், ஷிர்கான கொள்கைகளை விட்டும், பித்அத்தான செயல்களை விட்டும், பெரும் பாவங்களை விட்டும், சிறு பாவங்களை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. அல்லாஹுக்காகவே வாழ்ந்து அல்லாஹுக்காகவே மரணித்து அல்லாஹுடைய தீனை தனது வாழ்க்கையிலும் நிலைநாட்டி மக்களுக்கும் பிரச்சாரம் செய்த நல்ல மக்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்தில் அவனுடைய அன்பையும் அவனுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் நிரப்பமாக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களை நேசித்து அவர்களை பின்பற்றிய தாபிஈன், தபுஉத் தாபிஈன், கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மற்றும் அல்லாஹுடைய நேசர்கள் அனைவரையும் நேசித்து அவர்கள் சென்ற அதே பாதையிலே சென்று அல்லாஹுவிடத்திலே சேருவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட இந்த இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த வகுப்பை ஆரம்பிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இங்கே ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். அதாவது சூரத்துல் துஹாவுடைய 63வது படிப்பினைகள் வரை சென்ற அமர்விலே நாம் பார்த்து முடித்திருந்தோம். அதற்கு பிறகு வஜதக ஆயிலன் ஃபஅக்னா ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர் வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த 4 வசனங்களுக்குரிய படிப்பினைகள் பாடங்களை தனி ஒரு அமர்வாக நாம் பார்த்து நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் தொடங்கக்கூடிய இந்த வகுப்பிலே சூரா அலம் நஷ்ரஹை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். எப்போதும் போல தஃப்சீர் தபரியிலிருந்தும் இப்னு கசீரிலிருந்தும் இமாம் குர்துபியுடைய தஃப்சீரிலிருந்தும் இன்ஷா அல்லாஹ் விளக்கங்களை படித்ததற்கு பிறகு இந்த தஃப்சீரை பற்றி, இந்த சூராவை பற்றிய அறிமுகம், நோக்கங்கள், படிப்பினைகள் நாம் இன்ஷா அல்லாஹ் இறுதி அமர்வுகளிலே பார்ப்போம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக். கவனிங்க, இந்த சூராவுக்கு சூரா அஷ்ஷரஹ் என்றும் சூரா அலம் நஷ்ரஹ் என்றும் பெயர் கூறப்படுகிறது. அலம் நஷ்ரஹ், இதில் ஹம்சா முதல் வார்த்தையாக இருக்கக்கூடிய ஹம்சா என்பது கேள்விக்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஹம்சத்துல் இஸ்திஃபாம், ஹர்ஃபுல் இஸ்திஃபாம், கேள்விக்குரிய எழுத்து என்பதாக அரபி இலக்கணத்தில் இதற்கு சொல்லப்படும். இதற்கு முன்பு நாம் படித்த பல சூறாக்களிலும் இந்த வார்த்தை வந்திருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமா, அந்த மாதிரி. லம் நஷ்ரஹ், ஷரஹ என்பது இதனுடைய ஃபெஅல் மாதி, கடந்த கால வினைச்சொல்.
அதனுடைய முதாரி ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது வருங்கால வினைச்சொல் தான் ஷரஹ யஷ்ரஹு என்பது. அதில் இந்த லம் என்ற வார்த்தை நுழையுமையானால் வார்த்தையால் வருங்கால வார்த்தையாக இருக்கும், ஆனால் பொருளால் கடந்த கால பாஸ்டன்ஸ் இறந்து போன காலத்தினுடைய பொருளாக மாறிவிடும். அரபி மொழி பாருங்கள் எவ்வளவு ஒரு பெரிய அதனுடைய ஒரு அற்புதம் பாருங்கள். எப்படி அல் குரான் ஒரு அற்புதமோ, இந்த குரான் இறக்குவதற்காக எந்த மொழியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அந்த மொழியும் ஒரு பேர் அற்புதம். குரான் அற்புதங்களுக்கெல்லாம் பேர் அற்புதம். சரி, இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, மிக ஆச்சரியமான ஒரு புத்தகத்தை நாங்கள் செவியுற்றோம், மிக ஆச்சரியமான ஒரு புத்தகம் ஓதப்படுவதை நாங்கள் செவியுற்றோம் என்று அந்த ஜின்கள் கூறின. குர்ஆன் என்பது அவ்வளவு ஒரு ஆச்சரியமானது. சுப்ஹானல்லாஹ், இதனுடைய ஆச்சரியங்கள் முடிவடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய கல்வியாளர். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கல்வியாளர். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் கல்வியின் கடல்களில் ஒருவர். அவங்களுடைய கூற்றிலே குர்ஆனை பற்றி ஒன்று வருகிறது, லா தன்கதி அஜாயிபுஹு, குர்ஆனுடைய ஆச்சரியங்கள் எந்த காலத்திலும் முடிவடையாது, இதனுடைய அதிசயங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் என்று. அவ்வளவு ஒரு அற்புதமான வேதம். ஆக அந்த மொழிக்கு அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு அதாவது திறமை, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கான். குர்ஆன் இறக்கப்படுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரபி மொழியும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒன்று. குர்ஆன் இறக்கப்பட்டதுனால இந்த அரபி மொழி இன்று வரை உயிரோடு பசுமையாக, அதாவது அதே இலக்கிய நயத்தோடு 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அது பேசப்பட்டது காலத்தில் எப்படி அதாவது இலக்கண நயத்தில் இருந்ததோ அதே அடிப்படையில் இன்றும் அது பேசப்படுகிறது, எழுதப்படுகிறது, அதே உயிரோட்டத்தோடு இருக்கிறது. என்றால் அது எதனுடைய பரக்கத்? அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய பரக்கத். ஒவ்வொரு மொழியும் 300-400 வருஷங்களில் பெரிய மாற்றங்களை சந்திக்கும். ஆனால் மாற்றங்களை சந்திக்காமல் எல்லா மாற்றங்களையும் தனக்குள் உள்வாங்கி கொண்டு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு மொழி தான் அல்லாஹு தஆலா இந்த இறுதி இறைவேதம் அல் குர்ஆனுக்காக தேர்ந்தெடுத்த இந்த அரபி மொழி. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் நீங்கள் 2 நியத்தை கண்டிப்பாக வைங்க. அதாவது உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு பிரியம் இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கு நிறைய அதாவது ஆதாரங்களை நம்ம கொண்டு வரணும். சும்மா கிடையாது அல்லாஹ் மேலே அன்பு இருக்குங்கிறது. அதில் முக்கியமான 2 விஷயத்தை இந்த அமர்வில் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. அப்பப்போ தேவைப்படும் போது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒன்று என்ன? குர்ஆனை மனப்பாடம் செய்வது. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்துக்கு முன்னாடி நான் குர்ஆனை முழுசாக மனப்பாடம் பண்ணிடணும். இது அல்லாஹ் என்னுடைய ரப்புடைய கலாம், என்னுடைய ஹபீப், என்னுடைய வலி, என்னுடைய நேசனுடைய கலாம் என்பது. இரண்டாவது, அந்த கலாம் எந்த மொழியில் இறக்கப்பட்டதோ அந்த மொழியை நான் பொருள் உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹுடைய கலாமை படிக்கும்போது நேரடியாக அந்த கலாமில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் புரிய வேண்டும். இது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இந்த 2 முயற்சி, ஒன்று குர்ஆனை மனப்பாடம் செய்கிறது இன்ஷா அல்லாஹ், இரண்டாவது அரபி மொழியை கற்றுக்கொள்வது. இது அல்லாஹுவின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பிரியத்தினுடைய வெளிப்பாடாக வைத்து இன்ஷா அல்லாஹ் ஒரு திட்டம் போடுங்க. அல்லாஹ் லேசாக்கிடுவான். இன்னும் சில தினங்களில் நம்ம அரபி மொழியினுடைய வகுப்பு ஒவ்வொரு நாளும் சாயந்தரத்தில் அனைவரும் வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். சாயந்தரம் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ கலந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா ரெக்கார்டிங் அனுப்புவோம், அதிலையாவது படிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர், அல்லாஹும்ம யஸ்ஸிர். ஹைர். அலம் நஷ்ரஹ், இந்த லம் என்ற வார்த்தை இருக்குது, இது ஃபஅல முதாரியிலே நுழையும் பொழுது அந்த ஃபஅல முதாரியை எப்படி மாற்றிவிடும் என்றால் கடந்த காலத்தினுடைய அர்த்தத்தில் மாற்றிவிடும். அலம் நஹ்லுக்கும் மிம்மா இம்மஹீன் இருக்கு பாருங்க. இந்த லம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்க. ஃபஇல்லம் தஃபஅலு வலன் தஃபஅலு, இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த லம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை வந்திருக்கும். ஷரஹ யஷ்ரஹு என்றால் விரிவுபடுத்துவது, விளக்கம் அளிப்பது, தெளிவுபடுத்துவது, புரிய வைப்பது, விளங்க வைப்பது என்று பொருள். ஷரஹ
அதிலிருந்து தான் யஷ்ரஹுலிருந்து முத்தக்கல்லிம் பன்மையுடைய வார்த்தை யஷ்ரஹு யஷ்ரஹானி யஷ்ரஹூன தஷ்ரஹு தஷ்ரஹானி யஷ்ரஹ்ன தஷ்ரஹு தஷ்ரஹானி தஷ்ரஹூன தஷ்ரஹீன தஷ்ரஹானி தஷ்ரஹ்ன அஷ்ரஹு நஷ்ரஹு. அவ்வளோதான். எவ்வளவு ஈஸி பாருங்கள், அரபி மொழி பாருங்கள், அவ்வளவு அழகாக அப்படியே ஒரு பேட்டர்னில் போய்கிட்டே இருக்கும். சரியா? சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்போ அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஷ்ரஹ், நாம் விரிவாக்கவில்லையா, விசாலப்படுத்தவில்லையா, லக்க உமக்கு, யாரை பார்த்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, சத்ரக, உம்முடைய நெஞ்சத்தை. இப்போ லக்க என்பதில் ரெண்டு வார்த்தை, காஃப் லமீர் சுட்டு பெயர், நேரடியாக முன்னிலையில் இருக்கக்கூடிய ஆணை பார்த்து சொல்வதற்காக உள்ளது. லாம் ஜர்ருடைய எழுத்து, உனக்கு ஏதாவது இக்கு உடையங்கிற அர்த்தத்தில் உள்ளது. சத்ர்னா நெஞ்சம், நம்முடைய கழுத்துக்கு கீழிருந்து வயிற்றுக்கு மேலே வரைக்கும் உள்ள அந்த மொத்த பகுதிக்கு சதுர் என்று சொல்லப்படும். அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கல்பு. சில நேரங்களில் சதுர் நெஞ்சத்தை சொல்லி கல்பு இதயத்தை நோக்கம் கொள்வாங்க. சரியா? அலம், அப்போ மொத்த நெஞ்சையுமே நபியே நாம் உங்களுக்கு விசாலப்படுத்தி கொடுத்தோம் அல்லவா? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக, அலம் நஷ்ரஹ், நாம் விரிவுபடுத்தவில்லையா, லக்க உமக்கு, சத்ரக, உம்முடைய நெஞ்சத்தை. இப்போ இமாம் தபரி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் யர்ஹமுஹு வ யக்ஃபிர் லஹு. யகூலு தஆலா ذிக்ருஹு லிநபியிஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முذக்கிரஹு ஆலாஅஹு இன்தஹு வ இஹ்சானஹு இலைஹி ஹாضன் லஹு பிதாலிக அலா ஷுக்ரிஹி அலா மா அன்அம அலைஹி லியஸ்தௌஜிப பிதாலிகல் மஸீத மின்ஹு. அதாவது அல்லாஹு தாலா இப்படி கூறி தன்னுடைய நபிக்கு நினைவூட்டுகிறான். முதக்கிரஹு ஆலா அஹு, ஆலா என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. ஃபபி ஐய ஆலா இரப்பிக்குமா துகல்திபான், அல்லாஹுடைய அருட்கொடைகளை அவருக்கு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நினைவூட்டுகிறான். இந்தஹு, தன்னிடத்தில், அதாவது தன்னிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு அருட்கொடைகளை புரிந்திருக்கிறான் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா நினைவூட்டுகிறான். வ இஹ்சானஹு இலைஹி, தன்னுடைய நபிக்கு தான் செய்த உதவி உபகாரங்களை, இஹ்சான் பேர் உபகாரங்களை அல்லாஹு தஆலா நினைவூட்டுகிறான். சரி, இப்படி நினைவூட்டுவதன் மூலமாக என்ன அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான்? ஹாضன் லஹு பிதாலிக அலா ஷுக்ரிஹி, இதன் மூலமாக அல்லாஹு தஆலா நபிக்கு ஆர்வம் ஊட்டுகிறான். ஹல்ல யஹுல்லு என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், ஆர்வம் ஊட்டுதல், தூண்டுதல். பிற ஹல்ல யஹுல்லு, ஹல்ல யஹுல்லுனா தூண்டுவது, ஒரு நற்காரியத்தை செய்யறதுக்கு ஆசை ஊட்டுவது, தூண்டுவதுக்கு சொல்லப்படும். அல்லாஹு தஆலா தூண்டக்கூடியவனாக இதன் மூலமாக யாரை தூண்டுகிறான்? லஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. எதற்கு தூண்டுகிறான்? அலா ஷுக்ரிஹி, தனக்கு நன்றி செலுத்துவதற்கு. அப்போ அல்லாஹு தஆலா தான் செய்த உதவி உபகாரங்களை, தான் செய்த அருட்கொடைகளை நபிக்கு சுட்டிக்காட்டி, இதன் மூலமாக நபியே நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். புரியுதா? அலாமா அன்அம அலைஹி, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். லியஸ்தௌஜிப பிதாலிகல் மஸீத மின்ஹு. இந்த இமாம்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நம்ம ஒரு வார்த்தைக்கும் ஒரு நாள் விளக்கம் சொல்லணும். அவ்வளவு நுணுக்கங்களை உடைய வார்த்தைகள். இவங்க பாருங்க, இந்த அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அதை ஒரு 3 வரியில எவ்வளவு அழகாக சுருக்கமாக முடிக்கிறாங்க. யகூலு தஆலா ذிக்ருஹு லிநபியிஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முذக்கிரஹு ஆலாஅஹு இன்தஹு வ இஹ்சானஹு இலைஹி ஹாضன் லஹு பிதாலிக அலா ஷுக்ரிஹி அலா மா அன்அம அலைஹி லியஸ்தௌஜிப பிதாலிகல் மஸீத மின்ஹு. அதாவது அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு செய்த அருட்கொடைகளை நினைவூட்டுகிறான். தன்னுடைய நபிக்கு செய்த பேர் உபகாரங்களை அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு நினைவூட்டுகிறான். அதன் மூலமாக அந்த நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா தூண்டுகிறான். எதற்கு தூண்டுகிறான்? தனக்கு நன்றி செலுத்துவதற்கு. உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எதற்காக? அவன் செய்த நிஅமத்துகளுக்காக. சரி, அப்படி நன்றி செலுத்துவதால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? லியஸ்தௌஜிப பிதாலிகல் மஸீத மின்ஹு, இன்னும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே அருட்கொடைகளுக்கு உரியவராக அவர் ஆக வேண்டும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். இதான் கடைசி பாயிண்ட். இங்கே நல்ல கவனிங்க, ஒரு செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம மண்டையில் இருக்கிற இந்த மூளை இருக்கிற மசாலா,
இந்த மசாலாவை எடுத்துகிட்டு வேறு மசாலா போடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மண்டை இருக்குதே, இது சின்ன வயசுலேருந்து ஈமானுடைய சூழ்நிலை அல்லாத ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து குஃப்ருகளை பார்த்து, ஷிர்க்குகளை பார்த்து, அசிங்கங்கள் ஆபாசங்களை பார்த்து ஒரு கலந்து போய் குப்பையாக போயிருக்குது. இந்த மண்டையில் இனிமே தான் நம்ம ஈமானை சொல்லி, இஹ்லாஸை சொல்லி, தக்குவாவை சொல்லி, இபாதத்தை சொல்லி, அமல சாலிகை சொல்லி 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 கேட்டு 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 படித்து 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 இந்த மண்டையையும் இந்த கல்பையும் கழுவிட்டு அதுக்கப்புறமா பரிசுத்தமான குரானையும் ஹதீஸையும் உள்ளார கொண்டு போய் நம்ம ஃபிட் பண்ண வேண்டி இருக்குது. அல்லாஹ்வுடைய பயத்தை, அல்லாஹ்வுடைய அன்பலாம். சரியா? இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது நான் இப்போ கடைசியாக சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு புரிய வரும். நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், தொழுகும் போதும் பார்த்துங்களேன், அல்லது குரான் ஓதும்போது பாருங்கள், அல்லது திக்ரு செய்யும்போது, அல்லது ஏதாவது இஸ்லாமிய புத்தகங்கள் படிக்கும் பொழுது, அல்லது மார்க்க கல்வி வகுப்புகளில் நாம் இந்த தொழுகை, இபாதத்து, திக்ரு, ஜக்காத்து கொடுக்கும் பொழுது இதெல்லாம் செய்யும்போது பார்த்தா எப்படி தோணுதுன்னு சொன்னால், ஏதோ இந்த இபாதத்தை அல்லாஹு தஆலா நன்மை அடைவதற்காக நாம் செய்வதை போன்று செய்கிறோம். புரியுதா? அதனால அவனுக்கு என்ன இருக்குது, இவ்வளோண்டு செஞ்சால் போதும், என்னமோ இதை செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு உபகாரம் செஞ்ச மாதிரியும், ரெண்டாவது இதை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு இவர் நன்மையை சேர்ப்பதை போலவும் செய்கிறார். அதனால தான் ஒன்று, அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வேலையை செய்யுங்க, அதே வேலையை இன்னொருத்தருக்குன்னு செய்யுங்க, ரெண்டுத்துக்கும் இடையில் குவாலிட்டியில் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வேலையை செய்யும்போது அப்பொழுது நீங்கள் அந்த வேலைக்கு கொடுக்கக்கூடிய நேரம், கவனம், முயற்சி, அக்கறை, அதை நீங்கள் வேற ஒருத்தருக்குன்னு வேலை செய்யும் பொழுது ஒருபோதும் கொடுக்க மாட்டீங்க, குறைச்சிடுவீங்க. அதே போல தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் ஃபர்லு தொழுக, சுன்னத்து தொழுக, நஃபில் தொழுக, நஃபிலான நோன்பு, ஃபர்லான நோன்பு, நஃபிலான சதக்கா, ஃபர்லான ஜக்காத், இப்படி நன்மைகளில் எதை செஞ்சாலும் நம்முடைய மண்டையில் இந்த மூளையில் என்ன ஏறி இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு நன்மை செய்கிறோன்னு சொல்லி. அதனால தான் எல்லாவற்றிலுமே எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சி நம்ம இதை ஒரு, அதாவது ரொம்ப மட்டமான ஒரு நிலையில் வச்சுருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த இபாதத்தை செய்யும்போது இது அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக நான் பலன் பெற வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, பலன் பெறுவது, இதை செய்வதால் எனக்கு பலன் கிட்ட போகிறது, எனக்கு சொர்க்கத்தில் எனக்கு அருட்கொடைகள் கிடைக்கப் போகிறது என்ற உணர்வோடு நாம் செய்வோமேயானால் கண்டிப்பாக ஃபர்லான தொழுகைக்கு 5 நிமிஷம் கொடுத்துருக்க மாட்டோம், 50 நிமிஷம் கொடுத்துருப்போம். நஃபிலான தொழுகைக்கு நம்ம 10 நிமிஷம் கொடுத்துருக்க மாட்டோம், 1 மணி நேரம் கொடுத்துருப்போம். குரான் ஓதுறதுக்கு இன்னும் நேரம் கொடுத்துருப்போம். ஜக்காத்து சதக்கா செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கொடுப்போமேன்னு ஆசை வந்திருக்கும். ஏண்டா இவ்வளவு கொடுத்தோன்னு இப்போ கவலைப்படுறோம் பாருங்க. அப்போ எப்படி கவலைப்பட்டிருப்போம்? இவ்வளவு தானே கொடுத்தோம், இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமேன்னு கவலைப்பட்டிருப்போம். எப்போ? இதையெல்லாம் நான் பலன் பெறுவதற்காக நான் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி என்ற எண்ணத்தில் நாம் செய்திருப்போமானால். இன்றைக்கி ரொம்ப பேருக்கு தொழுகை ஏன் கஷ்டமாக இருக்குது? தொழுகையினால் அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன கால் வலிக்கலையா? சஹாபாக்களுக்கு கால் வலிக்கலையா? அவங்களுக்கு வேர்க்கலையா? அவங்களுக்கு வீட்டு வேலை இல்லையா? அவங்களுக்கு கடத்தெருவுக்கு போக வேண்டிய வேலை இல்லையா? எல்லாம் இருந்துச்சு. நம்மளை மாதிரி மனிதர்கள் தானங்க. அவங்களுக்கு வயிறு இல்லையா? தேவை இல்லையா? ஆசை இல்லையா? நம்மளை விட எல்லா தேவையும் அவங்களுக்கு அந்த காலத்தில் நெருக்கடியில் இருந்தாங்க. அப்படி இருந்தும் ஒரு தொழுகைக்கு அவ்வளவு நேரம் கொடுத்தாங்க, குரான் ஓதுறதுக்கு அவ்வளவு நேரம், திக்ருக்கு அவ்வளவு நேரம். ஏன்? அவங்க புரிஞ்சிருந்தாங்க. மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி. அல்லாஹ் சொல்ற, அட மனுஷனே, நீ நல்லது செஞ்சா உனக்குடாது, ஒமன் அஸாஃப அலைஹா, நீ கெட்டது செஞ்சா அதனுடைய கெடுதியும் உனக்கு தான். எனக்கு என்னடா இதில் இருக்குது? இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும், நீங்கள் நல்லது செய்தால் உங்களுக்கு நல்லது செய்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நீங்கள் புரிஞ்சு பாருங்கள். காலையில் சுபுவுக்கு எந்திரிக்கிறீங்க, சுபுவுக்கு எந்திரிச்சிட்டு 3 நிமிஷத்தில் சுபுகு தொழுகையை தொழுதுட்டு, சுன்னத்து 3 நிமிஷம் ஃபர்ல தொழுதுட்டு தூங்குறீங்களே, இந்த தொழுகையை உங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் பலன் பெறுவதற்காக என்று இருக்குமேனால் 30 நிமிஷம் தொழுதுருப்பீங்க. உண்மையாக சொல்லுங்கள் பார்க்கலாம்.
கண்டிப்பாக 30 நிமிஷம் தொழுதுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு 3 நிமிஷத்தில் சுன்னத்து, 3 நிமிஷத்தில் ஃபர்லு முடியுது, 2 ரக்காயத்து. ஏன்? என்னமோ இது வேற யாருக்கோ ஒருத்தருக்கு, அல்லாவுக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு, அது அல்லாவுக்காக திருமுகத்துக்காக வேண்டிய, ஆனால் பலன் பெறப்போகுது. நமக்குன்னு நம்ம உணர்ந்திருந்தோம்னா கண்டிப்பாக ஒருபோதும் அப்படி செஞ்சுருக்க மாட்டோம். இதுதான் நிலைமை. அதே போல் தர்மம் கொடுக்குறோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறோம்? ஒரு மிஸ்கீனுக்கு தர்மம் கொடுக்கும் பொழுது அந்த மிஸ்கீனு பலன் பெறுவதாக நம்ம நினைக்கிறோம். எப்படி நம்ம நினைக்கிறோம்? அந்த மிஸ்கீனு இந்த தர்மத்தின் மூலமாக பலன் பெறுகிறார்னு. நம்ம மண்டையில் மட்டையால் அடிக்கணும். அட மண்ணாங்கட்டி மனுஷனே, அட கிறுக்கு பயில, நீ தாண்டா அந்த தர்மத்தை கொண்டு பலன் பெற போற. இந்த சதக்கா வாங்கினவனுக்கு நன்மை கிடையாது, இதை கொடுத்தவனுக்கு தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும், நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கும். உனக்கு இது நன்மடா அப்படின்னு ஹதீஸ் சொல்லப்பட்ட ஹதீஸை புரிஞ்சிருந்தோம்னா அந்த தர்மத்தை எவ்வளவு அன்போட, ஆசையோட, பாசத்தோட அந்த ஏழையை கண்ணியப்படுத்தி அவரை மதித்து, என்கிட்ட இவ்வளவு தாங்க இருந்துச்சு, இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை இன்னும் நான் நிறைய கொடுக்க பார்க்குறேன் அப்படின்னு அன்பான 4 வார்த்தை சொல்லி கொடுத்துருப்போம். புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தையை எதுக்காக வேண்டி இவ்வளவு தூரம் நான் சொல்கிறேன்னு சொன்னால், அழகாக இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, லி யஸ்தௌஜிபல் மஸீத மின்ஹு. எப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்துகிறானோ அப்போதுதான் அல்லாஹ்விடமிருந்து இன்னும் அதிகமான அருட்கொடைகளுக்கு அவன் உரியவனாக ஆகிறான். சரி, அல்லாஹ் அதிகமான அருட்கொடையை எப்படி கொடுப்பான்? 2 இடத்துல கொடுப்பான், 2 வகையாக கொடுப்பான். ஒன்று, இந்த துன்யாலையும் அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பான், அதே போல ஆகிரத்தில் அல்லாஹு தஆலா கொடுப்பான். எப்படி? இந்த துன்யாலையும் அல்லாஹ் கண்டிப்பாக, உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் 10 ரூபாயை தர்மம் செஞ்சீங்களா, கண்டிப்பாக அல்லாஹ் மேலே சத்தியமாக 100 ரூபா உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டான். ஆகிரத்தில் உங்களுக்கு 1000 ஆக்கி அல்லாஹ் கொடுப்பான், இன்னும் கணக்கு இல்லாமல் கொடுப்பான். புரியுதா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ், அதாவதுங்க, நான் சில விஷயங்கள் அல்லாஹ் மிகப்பெரிய அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் உன்னுடைய அத்தாட்சிகளை எங்களுக்கு காட்டி கொடு, எங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய உன்னுடைய அற்புதங்களை எங்களுக்கு காட்டி கொடு, தக்வாவை எங்களுக்கு கொடு, உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நீ எங்களுக்கு செய்யக்கூடியதில் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஈமானை கொடுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ஈமானையும் அமல சாலிகையும் வாழ்க்கையில் உணர்வுகளில் கொண்டு வாங்க. தயவுசெய்து படிச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க. உங்களுக்கு ஒரு நியமத்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நியமத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் உள்ளதை விட்டுருங்க. இனிமேல் ஏதாவது ஒரு ஒரு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒன்று கிடைக்குது, நீங்கள் அது கிடைச்ச உடனே, அந்த நியமத்து கிடைச்ச உடனே மனம் முருகி, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு நீ இதை கொடுத்தியே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நீ கொடுத்தியே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இது எனக்கு எவ்வளவு தேவையாக இருந்துச்சு, அல்லாஹ் நீ கொடுத்தியே அப்படின்னு புகழ்ந்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் யதார்த்தத்தில் பாருங்க, அடுத்த ஒரு நாளையில் அல்லது ஒரு நாளைக்குள்ளார அல்லது அதுக்கு அடுத்து அந்த சமீபத்திலேயே அதே போல இன்னும் பல மடங்கு நியமத்துகள் அல்லாஹ் உங்களுடைய காலடியில் கொண்டு கொட்டுவாங்க. சுப்ஹானல்லாஹ். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். சூரா இப்ராஹிமுடைய வசனம். நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு நியமத்துகளை அதிகப்படுத்துவான், நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டால் என்னுடைய தண்டனை கடுமையானது. சரியா? அப்போ நீங்கள் நன்றி செலுத்த 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 உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்து அதிகமாகும். 2 இடங்களில், ஒன்று துன்யாலையும் இன்னொன்று ஆகிரத்திலையும். ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். சரி, அதனால தான் நம்முடைய சலஃபுகள் சொல்லுவாங்க, இஸ்ததி மின் நிஅமத பிஷ்ஷுக்ரி அலைஹா. அல்லாஹ் உனக்கு கொடுத்த நிஅமத்தை நிரந்தரமாக்கிக்கொள், அதற்கு நன்றி செலுத்துவதின் மூலமாக. யார் ஒரு அடியானிடமிருந்து நிஅமத்து பறிக்கப்படும் என்றால், எந்த அடியான் அந்த நிஅமத்திற்கு நன்றி கெட்டத்தனமாக நடப்பானோ. நான் உங்களுக்கு நிறைய குர்ஆன் ஆயத்து சொல்கிறேன், அதெல்லாம் எழுதி வச்சுக்கொண்டு நீங்கள் அப்போ தேவைன்னா என்னென்ன சூறான்னு கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்ம யூடியூப்பில் அந்த லிங்க் இருக்கும், திரும்பவும் கேளுங்க. அல்லாஹு தஆலா சூரா யூனுஸில் அழகான ஒரு சம்பவம் சொன்னான். சூரா சபால தரபல்லாஹு மஸலன் கர்யத்தன் ஆமினத்தன் கானத் தரபல்லாஹு மஸலன் கர்யத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் யஅதி ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மக்கானின் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ் ஃபஅதாகஹா அல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கானூ யஸ்னஊன். இது இப்போ சொன்ன ஆயத்து சூரா அன்-நஹ்ல்.
சூரா நஹலில் 112வது வசனம். அதே போல சூரா சபால 35வது அத்தியாயம். இப்போ நம்ம நஹல் 16வது அத்தியாயத்தில் 112. அப்புறம் சூரா சபால அல்லாஹு தஆலா யமன்ல உள்ள சபா நகரத்தை பற்றி சொல்லி காட்டுறான். சூரா சபால 19வது வசனம். அதே போல் இந்த லயின் ஷக்கர்த்தும் அதுவும் உங்களுக்கு சொல்லிடுறேன். லயின் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னகும். அது சூரா இப்ராஹிம்ல 7வது வசனம். யா ரப் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் என்ன இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், யார் ஒருவர் அல்லாஹுடைய நிஅமத்திற்கு நன்றி உள்ளவராக இருப்பாரோ அல்லாஹுடைய அருள் மேலும் மேலும் அவர் மீது பொழியப்பட்டு கொண்டே இருக்கும். யார் ஒருவர் அல்லாஹ் அவருக்கு செய்த அருட்கொடைக்கு நன்றி கெட்டவராக இருப்பாரோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவரிடமிருந்து அந்த நிஅமத் பறிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹைர். ஆக இந்த அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்ற இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு நினைவூட்டுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே நினைவூட்ட வேண்டும் என்பதும் உபதேசம் செய்ய வேண்டும் என்பதும் அவசியமாக இருக்கும்போது நம்மை போன்ற சாதாரணமானவர்களுக்கு நினைவூட்டுதலும் உபதேசமும் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் வாரத்தில் ஒரு 4-5 ஈமான் பயானாவது கண்டிப்பாக கேட்டுடணும். நினச்சி பாருங்கள், யார் பயான்களையே கேட்கறது இல்லையோ, வகுப்புகளையே கலந்துக்கிறது இல்லையோ, அவங்களுடைய உள்ளங்கள் எவ்வளவு வறண்டு போயிருக்குன்னு சொல்லி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இந்த உள்ளம் எப்படின்னு சொன்னால், ஒரு செடியை மாதிரி, ஒரு மரத்தை மாதிரி. எப்படி மரத்துக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டுமோ அந்த மரம் உயிராக இருக்கிறதுக்கு, அதே போல் இந்த கல்பு ஈமானோடு உயிராக இருக்கிறதுக்கு ஹிக்மத், ஞானம், இல்மு என்ற தண்ணீர் அதற்கு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயத்தை, மறுமையை நினைவூட்டக்கூடிய உபதேசங்கள் இந்த கல்புக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கல்புல ஈமான் உயிரோடு இருக்கும் என்று. சரிங்களா? வதக்கிர் இன் நஃபஅத்தில் ذிக்ரா வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ஆகவே நம்ம என்ன செய்யணும், வாரத்தில் இத்தனை பயானை கேட்டுடணும். அதில் ஈமான் சம்பந்தமாக இத்தனை பயானு, ஆখিরাத் சம்பந்தமாக இத்தனை பயானு, தக்வா சம்பந்தமாக எந்த பயானை கேட்கறதின் மூலமாக தக்வா கூடுதோ அப்படிப்பட்ட பயான்களை கேட்கணும். பயான் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? தர்க்கம் பண்ணுறது, வாதம் பண்ணுறது, கேலி கிண்டல் பண்ணுறது, தேவையற்ற விமர்சனங்களை பண்ணுறது, மக்களை தேவையில்லாமல் மக்கள் மேலே பழி சுமத்துறது, குறம் சொல்கிறது, அந்த மாதிரி பயான்கள் கேட்கறதின் மூலமாக உள்ளங்கள் இறுகி போகும். புரியுதுங்களா? வழிகட்ட கூட்டங்களை தேவையான அளவுக்கு நம்ம அறிந்து கொள்ளணும். அதுவே நம்முடைய பொழப்பாக இருந்துடக்கூடாது. ஹைர், விஷயத்துக்கு வாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான், ஞாபகப்படுத்துகிறான். எதை ஞாபகப்படுத்துகிறான்? தான் அவர்களுக்கு செய்த அருட்கொடைகளை, உபகாரங்களை. அதன் மூலமாக அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூண்டுகிறான், ஆர்வமூட்டுகிறான். நபியே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து இன்னும் அதிகமான அருட்கொடைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சரி, அலம் நஷ்ரஹ் லக, உங்களுக்கு நாம் விரிவாக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். எதற்காக விரிவாக்குறது? ஏன் அல்லாஹ் விரிவாக்கினான்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பை இருக்குது, மூடி இருக்குது. அந்த பையை விரிக்கிறீங்க. எதுக்கு விரிக்கிறோம்? அதில் ஏதாவது பொருள்கள் வைக்கிறதுக்கு. ஒரு விரிப்பு மடிச்சு இருக்குது, அந்த பொருளை விரித்து வைக்கிறீங்க. 4 பேர் அந்த விரிப்பை, ஏன் 4 பேர் அதில் உட்கார்றதுக்காக. அப்போ உள்ளத்தை, உனது நெஞ்சத்தை நாம் விரிவாக்கி கொடுக்கவில்லையான்னு சொன்னால், அப்போ அந்த நெஞ்சத்தை விரிவாக்கி அதில் எதை அல்லாஹ் வைக்க போகிறான் அதை தான் இமாம் தபரி சொல்கிறார்கள். அலம் நஷ்ரஹ் லக யா முஹம்மது லில் ஹுதா வல் ஈமானி பில்லாஹ் வ மஅரிஃபத்தில் ஹக்கி. 3 விஷயங்களை இமாம் தபரி சொல்கிறாங்க. நல்ல கவனிங்க வார்த்தைகளை. இமாம் தபரியை பொறுத்த வரைக்கும் நம்மளை போன்று கிடையாது, வளன்னு பேசிக்கிட்டு போகிறதுக்கு. செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து நறுக்குன்னு அவங்க வார்த்தைகளை அங்கே எழுதுவாங்க. முதலாவது, யா முஹம்மத் லில் ஹுதா, நேர்வழிக்கு. தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அப்புறம் யுமினூன பில் கைபி வ யுகீமு வல் ஈமானி பில்லா. அடுத்து வ மஅரிஃபத்துல் ஹக்கி. இந்த மஅரிஃபத்துல் ஹக்கில் மொத்த தீனையுமே கொண்டு வந்துடுறாங்க. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா உங்களுடைய நெஞ்சத்தை விரிவாக்கவில்லையா நேர்வழிக்கு. அப்போ இந்த ஹுதா, அல்லாஹ்வுடைய இந்த நேர்வழி இருக்குதே, சுப்ஹானல்லாஹ், இந்த நேர்வழியை இந்த கல்பு ஏற்றுக்கணுங்க.
புரியுதா? இன்றைக்கு சில பேருக்கு தொழுகை கஷ்டமாக இருக்குது, நோன்பு கஷ்டமாக இருக்குது, உண்மை பேசுகிறது கஷ்டமாக இருக்குது, நேர்மையாக நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் உள்ளத்தில் அவர் இடத்த வைக்கலை, அதுக்கெல்லாம் அவர் உள்ளத்தில் இடத்த வைக்கலை. எதுக்கு இடம் இருக்குதோ அதை தான் அங்கே கொண்டு போய் வைக்க முடியும். இப்போ இந்த நேர்வழி என்பது ஒருவருடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இப்போ ஒரு கருங்கல் இருக்குது, அந்த கருங்கல் மேலே தண்ணி ஊற்றுனா அந்த கருங்கல் அந்த தண்ணியை உறிஞ்சுமா? அதே இது ஒரு ஸ்பாஞ்ச் மேலே ஊற்றுங்க, அந்த தண்ணி அது வாங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு பாத்திரத்தில் ஊற்றுங்க, அந்த பாத்திரம் நிரம்புற வரைக்கும் அந்த தண்ணி அது வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கல்பு சதுர், இந்த கல்பு இருக்குல்ல, நெஞ்சம், இந்த கல்புல அல்லாஹ்வுடைய ஹிதாயத் நேர்வழி உள்ளார வரணும். அதுக்கு இந்த கல்புல இடம் இருக்கணும். அந்த இடத்தை யார் ஏற்படுத்தி கொடுப்பா? அல்லாஹ் தான் ஏற்படுத்தி கொடுப்பான். மை யஹ்தில்லா ஃபஹுவல் முஹ்தத் வ மை யுத்லில் ஃபலன் தஜித லஹு வலிய முர்ஷிதா. அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றானோ அவர்தான் நேர்வழி பெற்றவர். அப்போ அல்லாஹு தஆலா நேர்வழியோடு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு, உள்வாங்குவதற்கு, நினைவில் வைத்துக் கொள்வதற்கு, இதன் மூலமாக மக்களுக்கு உபதேசம் செய்வதற்கு, அப்படிப்பட்ட ஆற்றலை அந்த உள்ளம் பெறுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சத்தை அல்லாஹு தஆலா விஸ்தீர்ணப்படுத்தி விசாலப்படுத்தி கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ்! எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளம் விசாலமாக்கப்பட்டது. ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர் பின்னோருடைய எல்லா கல்விகளும் அறிவும் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் அதை கொண்டு தற்பெருமை பேசவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஞானத்தை அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் போட்டு நிரப்பிட்டான். புரியுதுங்களா? யா முஹம்மது லில் ஹுதா. இரண்டாவது என்ன? வல் ஈமானி பில்லா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, என்ன உஸ்தாத் நீங்கள், நாங்களும் தான் அல்லாஹு தஆலாவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கான், அரிசிக்கு மேலே இருக்கான், எல்லா இடத்தையும் அவன் பார்க்குறான், எங்கே பார்த்தாலும் அவனுடைய ஆற்றல் இருக்குது, நாங்களும் தானே நம்பிக்கை கொண்டோன்னு சொல்லிட்டு. இது நம்பிக்கையா? இது நம்பிக்கைக்கான வார்த்தை. இது என்னது? நம்பிக்கைக்கான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. நீங்கள் இந்த ஈமானு நம்ம கல்புல இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் குர்ஆனை எடுங்க. அந்த குர்ஆனில் முஃமின்கள் இப்படி இருப்பார்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன் வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமின் ஃபமன் இப்தகா வராஅ ذلك فأولئك هم العادون வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். இப்படிலாம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. மூமின்கள் வஇபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. அதே போல் இன்னல் இன்சான குலிக ஹலுஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ இல்லல் முஸல்லீன அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன் வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் வல்லதீன யுஸத்திகுன பியௌமித்தீன் வல்லதீன ஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். அப்படியே கடைசி வரைக்கும். அதே போல் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அத்தாயிபூன ஆபிதூன சாயிஹுன ராக்கிஉன சாஜிதுன ஆமிருன பில் மஅரூஃபி வன்னாஹூன அனில் முன்கரி வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ். அதே போல் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத்தி வஸ் சாபிரீன வஸ் சாபிராத்தி வல் காஷிஈன வல் காஷிஆத்தி வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத்தி வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத்தி வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத்தி வذாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வذாக்கிராத்தி அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. இப்படிலாம் குர்ஆனில் மூமின்களை பற்றி அல்லாஹ் எங்கெங்கே சொல்கிறாங்கிறத வச்சுக்கிட்டு இப்போ ஒரு அடையாளமாக எடுங்க. இன்னமல் முஃமின், சூரா அன்ஃபாலுடைய ஆரம்பம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜலத் குலூபுஹும். மூமின்கள் யாரு? அல்லாஹுவை சொல்லும் பொழுது, அல்லாஹ்வை பற்றி பேசும்போது அப்படியே பயந்துக்கிட்டே பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதும் பொழுது அப்படியே உள்ள நடுங்கி கொண்டு ஓதுவார்கள். இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கா வாழ்க்கையில்? கையில் அடிபட்டா அழுகுறோம், காலில் அடிபட்டா அழுகுறோம், ஒருத்தர் உறவுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அழுகுறோம். என்னென்னமோ உள்ளத்தில் உணர்வுகள் இருக்குங்க. குர்ஆனை கொண்டு உணர்வு பெற்ற உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்கள் இருக்கின்றனவா? குர்ஆன் ஓதும்போது எவ்வளவு அழுது இருக்கிறீங்க? லிஸ்ட் போடுங்க. தொழுகையில் குர்ஆன் ஓதும்போது, தொழுகைக்கு வெளியில் குர்ஆன் ஓதும்போது அல்லாஹ்வுடைய அன்பு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிடுது?
ஒன்றுங்க அப்படியே கடன்னு டேப் ரிகார்டர் ஓதுற மாதிரி ஓதுவோம். இன்றைக்கி ஒரு பக்கம் ஓதிட்டோம், இன்றைக்கி 2 பக்கம் ஓதிட்டோம், இன்றைக்கி அரை பக்கம் ஓதிட்டோம், இன்றைக்கி அரை ஜூஸு ஓதிட்டோம், இன்றைக்கி ஒரு ஜூஸு ஓதிட்டோம், மூடி கட்டி வச்சிரு, அவ்வளவுதான். ஓதும் பொழுது குரானை எடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கலாமை எடுக்கிறனே அப்படி பயம் இல்லை. ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுதும் பயம் இன்க்ரீஸ் ஆகுறதில்ல. அதுவும் இந்த காலத்தில் 2 ஆயத்தை ஓதும்போது 3 தடவை நம்ம ஃபோனை பார்த்துக்கிறோம், மெசேஜை பார்த்துக்கிறோம், அங்கே பார்த்துக்கிறோம், இங்கே பார்த்துக்கிறோம். இதிலலாம் இதில் என்னங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க எனக்கு. என் நிலைமையை பற்றி நான் சொல்கிறேன். அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், அல்லாஹு தஆலா உங்களையும் மன்னிக்கணும். புரிஞ்சுக்குங்க, புரியுதா? வல் ஈமான பில்லாஹ், நம் அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். எதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் நபிமார்களுடைய துவாவை சிந்திங்க. குர்ஆனில் நபிமார்கள் கேட்ட துவாக்களுடைய தாத்பரியங்கள், அதனுடைய அந்தரங்கங்களை சிந்திச்சு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பேற்பட்ட ஒரு நபி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவங்க குழந்தையா இருக்கும் பொழுதே அல்லாஹ் உருவாக்கினா அவங்கள. எப்படி? அவங்கள அல்லாஹ் தஆலா மேட் வஸ்தனஅதுக நஃப்ஸி, மூசா நான் உன்னை எனக்காக செய்தேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு நபிங்க அல்லாஹு தஆலா அவரை வளர்த்து உருவாக்கி அத்தாட்சிகளை காட்டி அவரை நபியாக்கி, நபி மூசா நீ இப்போ போகணும் ஃபிரௌன்ட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது, உனக்கு நான் தௌராத்தை கொடுக்க போகிறேன், வேதத்தை கொடுக்க போகிறேன், நீ போய் தாவா பண்ணணும், நீ போய் அல்லாஹ்வை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபி முதல் வார்த்தை அல்லாஹ்ட்ட சொல்றாரு பாருங்க, ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய நெஞ்சத்தை, என் இறைவா என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி கொடுங்கிறார். ஏன்? நீ சொல்றத நான் புரியணும் அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தணும் அல்லாஹ், அதை போய் நான் ஃபிரௌனுக்கு அவன் புரிகிற மாதிரி சொல்லணும் அல்லாஹ். அந்த நேரத்தில் அவன் எனக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவு, இன்னல், துன்பம், அடி, உத என்னென்னவோ அதெல்லாம் நான் தாங்கிக்கணும், சகிச்சுக்கிற அளவுக்கு என்னுடைய இதயத்தில் விசாலத்தை ஏற்படுத்தி கொடு அல்லாஹ். உன்னுடைய குதிரத்துகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, உன்னுடைய தௌராத்தின் வசனங்களை உள்வாங்கி விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்குண்டான என்னுடைய நெஞ்சத்தில் அதற்குண்டான விசாலத்தை கொடு அல்லாஹ். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி. நம்மளும் தான் இந்த துவாவை கேட்குறோம் எல்லாம். அதாவது ஃபார்மட் எப்படி பயானில் போய் நின்னா இது ஓதணும். அட முட்டாளுங்களா, என்ன சொல்கிறேன் உங்களை சொல்லலை, கோச்சிக்காதீங்க. சுஜூதில் கேளுங்க இதை, ரப்பிஷ் ரஹ்லி சத்ரின்னு அல்லாஹ்விடத்தில் அழுங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு வருஷம் அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் அழுங்க. ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி, ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி. யா அல்லாஹ் ஈமானுக்கு என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி கொடுங்கிற நியத்தில், குர்ஆனுக்கு என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி கொடுங்கிற நியத்தில். நம்ம எங்கே அதெல்லாம் கேட்க போகிறோம்? யா அல்லாஹ் சட்டியை கொடு, பானையை கொடு, பிரியாணியை கொடு, சோறை கொடு, சோத்தை கொடு, வீட்டை கொடு, காரை கொடு, பங்களாவை கொடு, வெளிநாட்டில் செட்டில் ஆகணும், அமெரிக்காவில் செட்டில் ஆகணும், துபாயில் செட்டில் ஆகணும், பிஆரை கொடு, சிட்டிசனை கொடு, அதை கொடு, இதை கொடு, முடிஞ்சு போச்சு நம்ம அழுகையெல்லாம். எதுக்கு நம்ம ஆக்கிறதுக்கு அழுவ போகிறோம்? அதெல்லாம் சஹாபாக்கள் அழுதாங்க, தாபியன்கள் அழுதாங்க. அல்லாட்ட அழுங்க. எதை கேட்டு? தொழுகையில் அத்தஹியாத்தில் உட்காந்து ஓதி முடித்தவொடனே, செலவாத்து ஓதி முடித்தவொடனே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபின் நாரி வ மின் அதாபில் கப்ரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால் ஓதுனவொடனே ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி, ரப்பிஷ் ரஹ்லி சத்ரின்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. யா அல்லாஹ் என்னால் குர்ஆனை படிக்க முடியல அல்லாஹ், எனக்கு குர்ஆனை புரிய முடியல அல்லாஹ், என்னுடைய உள்ளத்துக்கு விளக்கத்தை கொடு அல்லாஹ், அறிவை கொடு அல்லாஹ், உன்னுடைய இல்முல நான் அப்படியே ஊறணும் அல்லாஹ், திளைக்கணும் அல்லாஹ், எனக்கு நெஞ்சத்தை விரிவாக்கி கொடு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. இன்னைக்கு ஏன் ரொம்ப பேருக்கு பாருங்க, அரை மணி நேரம் கிளாஸில் உட்கார முடியாது, அரை மணி நேரம் ஒரு பயானை கேட்க முடியாது, அப்படியே நெருப்புல போட்ட புழு மாதிரி துடிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் வெட்டியாக உட்காந்து 1 மணி நேரம் ஃபோனை நோண்டுவாங்க, 2 மணி நேரம் ஃபோனை நோண்டுவாங்க. வீட்டில் யாராவது வந்துட்டாங்கன்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்காந்து இல்லாத கதை, வேலை வெட்டி, எதுவுமே உருப்படாத பேச்சா பேசுவாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு போர் அடிக்காது, சளிப்படைக்காது, அப்போல்லாம் அவங்களுக்கு களைப்பு வராது. ஆனால் 10 நிமிஷம் தொழுகையில் நிற்க சொல்லுங்க, 10 நிமிஷம் குர்ஆனை ஓத சொல்லுங்க, அப்படியே உடம்பு முறுக்கிறதுன்னா, கண்ணு வலிக்கிறதுன்னா, நெளிகிறதுன்னா, சரி அசதியாக இருக்குது அப்புறமா ஓதிடுவோம். இதெல்லாம் என்ன? ஷைத்தான். இதெல்லாம் என்ன? ஷைத்தான் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாம் அந்த கோளாறு. எதனால? இந்த உள்ளம் கெட்டு போயிருக்கிறதுனால. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு கொடுத்தான். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கும் பொழுதே உள்ளத்தை விரிவாக்கி இறக்கிட்டாங்க. இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகத்தான சிறப்புகளிலே ஒன்று. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில் ஹுதா, நேர்வழிக்காக வேண்டி, வல் ஈமானி பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது உண்டான ஈமான் உங்களுக்கு வருவதற்காக, வ மஅரிஃபத்தில் ஹக்கி, சத்தியத்தை அறிவதற்காக, ஹக்கை அறிவதற்காக. அல்லாஹ் அக்பர். ஹக்குங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா இது? அல்லாஹ் அக்பர். மஅரிஃபத்துல் ஹக், சொர்க்க அல் ஜன்ன. அந்த ஹதீஸை ஓதி பாருங்க. இந்த ஹதீஸே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதுவாங்கல்ல,
எவ்வளோ அருமையான துவா பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت قيوم السماوات والأرض ومن فيهن أنت الحق ووعدك الحق ولقاؤك الحق والجنة حق والنار حق والساعة حق اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت ولك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وأخرت وأسررت وأعلنت أنت إلهي لا إله إلا أنت. அப்போ அல்லாஹு தாலா ரசூல் அல்லாஹுவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழும் பொழுது இந்த மாதிரி அல்லாஹ் நீ உண்மையானவன், உன்னுடைய சந்திப்பு உண்மையானது, மறுமை உண்மையானது, நபிமார்கள் உண்மையானவர்கள், சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, எல்லாம் உண்மை அப்படின்னு தனக்குள்ளார் அந்த யக்கீனை இதை சொல்லி 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யக்கீனை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வருவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பெயர்களை திக்ர்களை சொல்லுவீங்களோ, அல்லாஹ்விடத்தில் துஆக்களை கேட்பீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய ஈமான் யக்கீனை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ், அதை பலப்படுத்தி உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் திக்ரை விடுவீங்களோ, துஆ செய்கிறத விடுவீங்களோ, அல்லாஹ்வுடைய புகழ்வதை விடுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்களே உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வச்ச ஈமானை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹைர். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளத்தை விரிவாக்கி கொடுத்தானே, எதற்காக என்றால் லில் ஹுதா, இந்த அதாவது உலக மக்களெல்லாம் வழிகேட்டிலே இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா மீண்டும் தன்னுடைய நேரு வழியை இந்த பூமிக்கு இறக்குகிறான் அல்லவா, அந்த நேரு வழியை உள்வாங்குவதற்கு புரிவதற்கு வல் ஈமானி பில்லா, அல்லாஹ்வின் மீது உண்டான ஈமான், அந்த ஈமான் இருந்தாதான் இந்த தாவாவை செய்ய முடியும், மக்களுக்கு நேரு வழியை கொடுக்க முடியும், இஹ்லாஸ் வரும், மக்களை வழிநடத்த முடியும். வமஅரிஃபத்துல் ஹக்கி, சத்தியத்தை அறிவதற்கு, அந்த ஆகிரத்துங்கிற அந்த சத்தியத்தை, மறுமைங்கிற சத்தியம், சொர்க்கங்கிற சத்தியம், மறைவு என்ற அந்த சத்தியத்தை ஒரு அடியான் புரிந்தாதான் இந்த மார்க்கத்தில் அவன் நிலையா இருக்க முடியும். அது இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஷோ காட்டுவான், அதோட முடிஞ்சு போச்சு கதை. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரியா கவனிங்க. சத்ரக, உம்முடைய நெஞ்சத்தை. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க இமாம் தபரி ரஹிமஹுல்லா, ஐ ஃபனுலையினு லக கல்பக, நபியே உங்களுடைய உள்ளத்தை அப்படியே நாம் மென்மையாக்கி விடுகிறோம். வனஜஅலுஹு விஆஅன் லில் ஹிக்மதி, ஞானத்துக்கான பாத்திரமாக நபியே உங்களுடைய உள்ளத்தை நாம் ஆக்கிவிட போகிறோம். இப்படி செய்து கொடுத்திருக்கிறோமா இல்லையா நபியே? இது அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச எவ்வளவு பெரிய அருள் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் போய் படிக்கல, யார்கிட்டையும் போய் படிக்கல, ஆனா எல்லா வேதங்களுடைய அறிவை மக்களுக்கு கொடுத்தார்கள். எந்த தத்துவவாதிகளுடைய கவிதைகளையோ அவர்களுடைய தத்துவங்களையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்கவில்லை. ஆனால் தத்துவவாதிகளுக்கெல்லாம் மேலான தத்துவங்களை சுருக்கமான அழகிய வார்த்தைகளை கொண்டு உலக மக்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள். ஊதீது ஜவாமிஅல் கலிம், அதாவது சுருக்கமான வார்த்தைகள், விரிவான விளக்கங்கள் கொண்ட வார்த்தைகள், சொற்கள் எனக்கு கொடுக்கப்பட்டன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தனக்கு கொடுத்த அந்த அற்புதத்தை சொல்லி காட்டினார்கள். சரிங்களா? அப்போ இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அலம் நஷ்ரஹ் லக சத்ரக என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது, அதாவது முதக்கிரஹு ஆலாஹு இன்தஹு வ இஹ்சானஹு இலைஹி ஹாதன் லஹு பிதாலிக அலா ஷுக்ரிஹி அலா மா அன்அம அலைஹி லியஸ்தௌஜிப பிதாலிகல் மஸீத மின்ஹு அலம் நஷ்ரஹ் லக யா முஹம்மத் லில் ஹுதா வல் ஈமான் பில்லாஹ் வ மஅரிஃபத்தில் ஹக்கி சத்ரக ஐ ஃபனுலையினு லக கல்பக வ நஜஅலுஹு விஆஅன் லில் ஹிக்மதி. அல்லாஹு தாலா தான் செய்த அருட்கொடைகளை, தன்னிடத்தில் நபிக்கு என்னென்ன அருட்கொடைகள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் நினைவூட்டுகிறான். தான் நபிக்கு செய்த பேருபகாரங்களை நினைவூட்டுகிறான். அதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தூண்டுகிறான். அல்லாஹ் செய்த அருட்கொடைகளுக்கு எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்தும் போதுதான் அல்லாஹ்விடத்தில் இன்னும் அதிகமான அருட்கொடைகளுக்கு அவர்கள் உரியவர்களாக ஆகுவார்கள். அல்லாஹு தாலா எதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தை விரிவுபடுத்தினான்? லில் ஹுதா, நேரு வழிக்காக, வல் ஈமானி பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வதற்காக, வ மஅரிஃபத்தில் ஹக்கி, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக. அப்போ விரிவாக்கி கொடுத்தான் என்றால் என்ன பொருள்? உள்ளத்தை அப்படியே சாஃப்ட் பண்ணி கொடுத்து, எத்தனை ஞானத்தின் கடல்கள் அந்த நபியினுடைய உள்ளத்திலே கொட்டப்படுகிறதோ அவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் பாத்திரமாக, விசாலமான பாத்திரமாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சத்தை ஆக்கி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் தபரியிலிருந்து பார்த்தோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இது முதல் நாள் வகுப்பாக இருக்கிறதுனால
கொஞ்சமாக இது வரைக்கும் நம்ம நிற்போம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நம்ம படிக்கும் பொழுது இமாம் இப்னு கசீர் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் இமாம் தபரி குர்துபி என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 10-15 நிமிஷம் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் خشيتك ما تحول به بيننا وبين معصيتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك. اللهم إنا نسألك إيمانا لا يرتد ونعيما لا ينفد وقرة عين لا تنقطع ومرافقة النبي محمد صلى الله عليه وسلم في أعلى جنة الخلد آمين. கண்டிப்பாக ஹரம் எல்லையில் தொழுத நன்மை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுகும் பொழுது அதாவது அந்த 1,00,000 நன்மையோட மஸ்ஜிதுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும். அந்த ஹரம் எல்லையில் நம்ம தொழுதாலும் அந்த 1,00,000 நன்மைங்கிறது நமக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு வரும் பொழுது, ஹுதைபியாங்கிறது ஹரம் எல்லைக்கு கொஞ்சம் தூரத்தில் உள்ளது, ஒரு 10-20 மீட்டர் தூரத்தில் உள்ளது. தொழுகையுடைய நேரம் வரும் பொழுது ஹரம் எல்லைக்குள்ளார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை நிலைநிறுத்துவாங்க. அப்போ அதுக்கு அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹரம் என்பது அந்த தொழுகை அந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்பது முழு ஹரமையும் எடுத்துக்கொள்ளும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஹரம் எல்லைக்குள்ளார தொழுகையை நிலைநிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஅராஜுக்கு அழைத்து செல்ல போகும்போது ஒரு ஹதீஸில் என்னை ஹரமிலிருந்து அல்லாஹ் அழைத்து சென்றான் அப்படின்னு இருக்கும். இன்னொரு ஹதீஸில் காபாவிலிருந்துன்னு சொல்லி, அப்போ அதாவது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து. அப்போ மஸ்ஜிதுல் ஹராம் என்பது சட்டத்தால் புனிதத்தால் நன்மையால் மொத்த ஹரம் எல்லையும் எடுத்துக்கொள்ளும். சரிங்களா? ஓதணுமா? அதுக்காக வேண்டி தானே துஆ. இன்ன அக்ரபமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜித். ஒரு அடியான் சுஜூதில் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான். ஃபக்ஸிரு ஃபீஹி மினத் துஆ. எவ்வளவு துஆவை அதிகமாக செய்ய முடியுமோ அதில் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதில் எல்லா துஆக்களையும் நம்ம குர்ஆன் ஓதக்கூடாதுமா. இப்போ உதாரணமாக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குல் பிரப்பின் நாஸ், அதே போல் அரை தலதி கதி பித்தின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஓதக்கூடாது. குர்ஆனில் நம்ம துஆக்களை ஓதுறோம். துஆக்கள் என்பது எல்லா நேரத்திலையும் ஓத வேண்டியது. அது குர்ஆனாக நம்ம ஓதலை, துஆவாக ஓதுறோம். ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குமா. வேற எதுவுமே நினைக்கிறதுக்கே தகுதி இல்லையம்மா துன்யாவில். எதுவுமே நினச்சி அதை நம்ம ஆசைப்படுறதுக்கு தகுதி இல்லையே. நமக்கு ஆசைப்படுறதுக்கு தகுதியான இதே சூறால கடைசியில் வரும் பாருங்க, வ இலா ரப்பிக ஃபர்கப். இந்த சூறாவுடைய கடைசி வசனம் இருக்குதே, இந்த சூரா வ இலா ரப்பிக ஃபர்கப். நபியே உங்களுடைய ரப்பை மட்டும் ஆசைப்படுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு அக்பர். இன்ஷா அல்லாஹ் அதே போல் தஜ்வீத் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மாணவிகளை வச்சு இன்ஷா அல்லாஹ் செய்கிறோம். அந்த லிங்க்கும் அனுப்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுலேயும் சேர்ந்து கொள்ளுங்க. 15ஆம் தேதியிலேருந்து திரும்ப எல்லாமே வகுப்புகள் ஃபுல் ஸ்பீடாக ஆரம்பமாயிடும் இன்ஷா அல்லாஹ். ஓரளவுக்கு சின்ன ஒரு ராகத்தோடு ஓதணும். படிக்கிற மாதிரி அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படி ஓதக்கூடாது. அப்படி அது படிக்கிறது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ராகம் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம். மற்ற புத்தகங்களுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த ராகம்தான். மன் லம் யத்தகன்ன பில் குர்ஆன் ஃபலைஸ மின்னா. யார் குர்ஆனை ராகம் பட ஓதவில்லையோ அவர் நம்மை சேர்ந்தவர் இல்லை. அதனால் அந்த தஜ்வீதை தெரிஞ்சு கொண்டு நீட்ட வேண்டிய இடங்கள், நீட்டக்கூடாத இடங்கள், அப்புறம் மூக்கால சத்தத்தை வெளிப்படுத்த வேண்டியது, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறைஷிகளுடைய அந்த துணியில் ஓரளவுக்கு நம்ம ஓதி பழகிக்கணுமா. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். இந்த 3 நேரங்களை தவிர மற்ற எல்லா நேரங்களையும் தொழுகலாமா. காலையில் சூரியன் உதித்து கொண்டிருக்கும் பொழுது, அதே போல் சூரியனுடைய நடுப்பொழுதில், பகலுடைய நடுப்பொழுது, அதுக்கப்புறமா சூரியன் மறையும் பொழுது, இந்த 3 நேரங்களை தவிர மற்ற எல்லா நேரங்கள்லையும் தஹியத்துல் ஒது செஞ்சதுக்கு பிறகு 2 ரக்காத் நஃபில் தஹியத்துல் ஒதுவுடைய காணிக்கை என்ற நியத்தில் அல்லாஹ்வுக்காக நம்ம தொழுகலாம். ரொம்ப சிறப்பான தொழுகை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தொழுகையை தொடர்ந்து தொழுததுனால அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலடி சப்தத்தை கேட்குறாங்க, அல்லாஹ் தஆலா உங்களை இப்படி சிறப்பித்ததற்கு என்ன காரணம், என்ன அமல் செய்றீங்க பிலாலே என்று கேட்டபோது, நான் பெருசாக ஒரு அமல் செஞ்சதான் எனக்கு தெரியல அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்போதெல்லாம் ஒழு செய்கிறனோ ஒழு முடிஞ்சதுக்கு பிறகு உடனே நான் ஒழு செஞ்சு கொள்வேன், ஒழு செஞ்சுட்டு 2 காய்ச்சி நான் நஃபில் தொழுது கொள்வேன் அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிக்கிறாங்க. அதனால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விரும்பத்தக்க ஒரு அமல். ஆமாம்மா. அதாவது உங்களுக்கு அடுத்து ஃபர்லு தொழுகிறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் தஹியத்துல் ஒது 2 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுன்னத் தொழுகுங்க. இல்லை நீங்கள் சுன்னத்தில் தொழுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளார இந்த தஹியத்துல் ஒதுவும் வந்துடும்.
அது அல்லாமல் தொழுகையுடைய நேரங்கள் அல்லாத மற்ற நேரத்தில் நீங்கள் ஒழு செய்கிறீங்க, அப்போ நமக்கு சுன்னத்து எதுவுமே இருக்காது, ஃபர்ல் எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் வந்து தஹியத்துல் உதுன்னு 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். இப்போ சுன்னத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சுன்னத்தை தொழுதாலே அந்த உதுவுக்கு பின்னாடி தொழுது அந்த நன்மையும் சேர்த்து கிடைச்சிடும். ஆனால் நீயத்து வந்து நீயத்து வந்து நம்ம சுன்னத்துக்கு மட்டும் வைக்கணும். தாராளமாக தஹியத் தாராளமாக செய்யலாமா? கண்டிப்பாக செல்லுமா. ஃபஜ்ர் தொழுகைக்கு மட்டும் அதானுக்கு பிறகு ஃபஜ்ருடைய 2 சுன்னத்தை தவிர வேறு எதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ மாட்டாங்க, தொழுக வேணான்னு தடுத்துருக்குறாங்க. அதனால் அதை விட்டுட்டு மற்ற தொழுகைக்கு நம்ம இதை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அல்லாஹ் பொருந்தி கொள்வானாகமா. அல்லாஹ் நம்முடைய குறைகளை மன்னித்து அல்லாஹ் நமக்கு நன்மைகளை மேலே செய்கிறதுக்கு அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம். அல்லாஹும்ம ஜஅல்னா மினல் முக்லஸீன், அல்லாஹும்ம ஜஅல்னா மினல் முக்லஸீன். அல்லாஹு தஆலா ரியாவிலிருந்து மற்ற எல்லா கெட்ட செயல்கள் கெட்ட எண்ணங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் பரிசுத்தமாக்குவானாக, நம்முடைய ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இன்ஷா நாளைக்கு வகுப்பில் சந்திப்போமா இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.